அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் பெப்பர் சிக்கன். இது எப்படி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லா. இப்போ நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம். லெமன் தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸுன்றனால அதிகமாக சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மேரினேட் பண்ணுறனால உங்களுக்கு சிக்கனில் நல்ல ஜூஸியாக அந்த சிரப்பெல்லாம் இறங்கி ரொம்ப அருமையான டேஸ்ட் வரும், புளிப்பான டேஸ்ட் வரும். இப்போ இது கூட ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு இது மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட நம்ம சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நம்ம கிரேவி செய்யும் போது அருமையான ஒரு அரோமா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துகிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை ஒன்றா சேர்த்து இதில் சேர்த்துக்கணும். அந்த தயிரோடு சேர்த்துருக்க அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்க்கக்கூடாது, வெறும் சிக்கனை மட்டும்தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாதி வேக்காடு வேக வைக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க, மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா குக்காகி வந்துருச்சு. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர், அந்த லெமன்லாம் சேர்த்துருந்த அந்த பேஸ்ட்ரியும் நம்ம எடுத்து சேர்த்துப்போம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த சிக்கனோட இந்த மசாலாலாம் சேரும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட் வரும். அதே மாதிரி இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, நெய் சோறு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இது நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு பதத்துக்கு நம்ம வர வரைக்கும் நம்ம அந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை நல்லா நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கனால நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெமனும் பெப்பரு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்குற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெப்பரோட காரமும் தெரியாமல் லெமனோட புளிப்பும் தெரியாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது அதே மாதிரி ரொம்ப குயிக்காக செய்ய வேண்டிய டிஷ்ஷும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.